ஞாயிற்றுக்கிழமை காலை அப்பா பொம்மை கடைக்கு போகலாமா என்று நான் கேட்டேன். சரி வா மகனே. நாங்கள் இருவரும் அருகில் இருக்கும் பெரிய பொம்மை கடைக்கு சென்றோம். உள்ளே நுழைந்ததும் என் கண்கள் பெரிதாகின. நிறைய பொம்மைகள், கார், ரோபோ, டைனோசர், ஹீரோ பொம்மைகள் எல்லாம் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நான் ஒவ்வொரு பொம்மையாக பார்த்தேன். சிலவத்தை தொட்டு பார்த்தேன். ஆனால் ஒரு மூலையில கொஞ்சம் தூசி படிந்த, கொஞ்சம் பழையதா தெரிந்த ஒரு சிறிய ரோபோ பொம்மை தனியா நின்று இருந்தது. அது எனக்கு மிக பிடித்திருந்தது. உங்கள் ரோபோ. நன்றி. நான் அந்த ரோபோவை வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு வந்ததும் நான் என் அறைக்கு சென்று அந்த ரோபோவை எடுத்து விளையாட ஆரம்பிச்சேன். பிறகு நான் அதை என் கணினிக்கு அருகில் வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினேன். சிறுவனே, நீ யார்? நான் எங்க இருக்கிறேன்? நீ எப்படி உன்னால் பேச முடிகிறது? கடைசியாக நான் ஒரு ரோபோ தயாரிக்கும் நிறுவனத்தில் இந்த ஜாபகம். ஆனாலும் எப்படி ஓரிதே? நான் பொம்மை இல்லை. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல் யாரும் வரவில்லை. கடைசியாக என்னை ஒரு பொம்மை கடைக்கு கொடுக்கலாம் என்று பேசிய நாகம் இருக்கிறது. அவர்களா? என்னை உருவாக்கியவர்கள் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கினார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னை போல பலரை அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படியென்றால் உன்னால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியவில்லை. நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். உனது பெயர் என்ன? எனக்கு தெரியவில்லை. இனி உனது பெயர்? மில்லி. நானும் மில்லியும் 2 பேரும் இரவு முழுக்க நிறைய பேசிக்கொண்டோம். நகரத்தின் நடுநாயகமான இடத்தில் உயரமான கட்டிடங்கள் நிறைந்த பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான கருப்பு கண்ணாடி கட்டிடம் நின்று கொண்டிருந்தது. அதன் மேல் பகுதியில் பெரிய வெள்ளை எழுத்துக்களில் நெக்ஸஸ் டெக் என்று பளபளப்பாக எழுதப்பட்டிருந்தது. இந்த ரோபோவை நான் எப்பொழுதும் கைவிட்டு விட்டேனே. இப்பொழுது எப்படி அது ஆன்லைனில் இருக்கிறது? அந்த ரோபோ எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. லொகேஷன் காட்டவில்லை. நாம் அதை கண்டுபிடித்தாக வேண்டும். அதை வைத்து எனது மற்றைய ரோபோக்களை செயல்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய மேசைக்கு வா. சொல்லுங்கள் பாஸ், ஏன் அழைத்தீர்கள்? உனது குழுவில் இருக்கின்ற ஒருவனை ஒரு மெஷினுக்காக அனுப்ப வேண்டும். மற்ற விடயங்களை உனது போனுக்கு அனுப்பியிருக்கிறேன். உடனே அதை செய். சரி பா. மில்லி, வா, உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று கண்டறிவோம். சரி. உனக்குள் ஏதாவது உன்னை பற்றிய குறிப்புகள் அல்லது புத்தகங்கள் இருக்கிறதா என்பதை தேடிப்பார். சரி, தேடுகிறேன். என்னை பற்றி முழுதாக நான் தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் எனக்கு ஒரு அட்மின் தேவை. அதாவது எனக்கு ஒரு எஜமான் தேவை. அப்படியா?
அதுக்கு என்ன செய்ய வேணும்? என்னுடைய முழு கட்டுப்பாட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்னை பற்றி என்னால் தெரிந்து கொள்ள முடியும். உங்களை நான் முழுமையாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அனுமதி தாருங்கள். சரி, செய்யுங்கள். முடிந்துவிட்டது. இனி நீங்கள் கேட்பதை நான் தேடி பார்க்க முடியும். வேறு சில விடயங்களை ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பாப்போம். நான் என்னை அனலைஸ் செய்து விட்டேன். என்னுடைய அடிப்படை புரோகிராம் என்னவென்றால், எனது எஜமானுக்கு தேவையான உதவிகளை செய்வது. அந்த சிவப்பு பேனாவை எடுத்துக்கொண்டு வா. இதோ உங்கள் பேனா. அருமை. இப்போது நான் கீழே அம்மாவையும் அப்பாவையும் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். ஏனென்றால் அவர்கள் என்னை தேடிக்கொண்டு மேலே வந்து விடுவார்கள். நீங்கே இரு. இவன் மிகவும் சிறுவனாக இருக்கிறான். வரப்போகும் ஆபத்தை பற்றி இவனுக்கு நான் எவ்வாறு புரிய வைக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை.